promise of help to a repentant Judah. யூத தேசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. அப்போது யோவேல் புத்தகத்திலேருந்து இந்த வசனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிகாஸ் ஐ ஹேட் ஷேர்ட் அபவுட் இட் இன் த மார்னிங். காலை தினத்தில் யோவேலை குறித்து சொன்னதுனால கொஞ்சம் அடிஷ்னலாக இந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பட் ஐ வில் ஆல்சோ டச் அப்பான் வாட் வி ஹவ் ஷேர்ட் இன் த மார்னிங் இன் தி டிவோஷன் as well. ஐசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நிறைய பேருக்கு இந்த வசனம் நம்ம பார்க்காமலே சொல்ல முடியும். பார்க்காம சொல்ல முடிஞ்சவங்க அப்படியே சொல்லுங்கள். பயப்படாதே, திகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். நம்ம எப்பப்பெல்லாம் தாழ்மையில் தாழ்ந்து போகிறோமோ, எப்போல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி பார்க்குறோமோ, அந்த நேரத்துலலாம் இந்த வசனத்தை நீங்கள் வைத்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துலையும் பார்க்குறோம், ப்ராமிஸ். ஆண்டவர் எப்போதுமே ஒரு ப்ராமிஸோடு நடத்துகிறத பார்க்குறோம். அப்போது முதலாவது பேசக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய சத்தியம், த ப்ராமிஸ் ஆஃப் காட் டு த பர்சன் ஆஃப் ஜூடா. பர்சன் ஆஃப் ஜூடான்னு சொல்கிறத யூத குலத்துக்கு அவர் இதாக என்ன சொல்லுகிறான்னு பார்க்கணும். என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் வந்த குலம் யூத குலம். அப்போது above everything God had a very passionate insight into the tribe of Judah. யூத குலத்தை பற்றி அவருக்கு ரொம்ப கரிசனையாக இருந்தார். இன்றைக்கு நம்மளை குறித்தும் அதே கரிசனையோடு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் ஆல்வேஸ் டு சே தட் நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறேன். நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னோடு கூட இருப்பேன், ஏனென்றால் நான் உன் தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட எதுக்காக சொல்லுகிறான்னு சொன்னால், அதை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு there are some challenges இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை நம்ம அதை அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஸோ இந்த 40 நாட்களில் we are called to repent. repentன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் தான் தினந்தோறும் எல்லாமே செய்கிறேனே, எதுலேருந்து ரிப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆஸ் வி கோ, ask God to speak to you. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்குறோம், பேதுரு சொல்லுகிற வேளையில் மனம் திரும்புகிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யூதர்களாக இருந்தவர்களுக்கு சொல்லுகிறார். அதே நேரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வேளையில் அவன் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சொல்லுகிற வேளையில் they did not know about Christ at all. அப்படி இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லுகிற அவர் கலேசியருக்கு கொலோசியருக்கு சபைகளுக்கு எழுதுகிற வேளையில் அதுலேயும் அவர் மனம் திரும்புதலை குறித்து சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், சில காரியங்களை விட்டு வழி விலகி போனவர்களுக்கு மறுபடியுமாக வருவதற்கு அவர் அழைப்பதற்காக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு முதலாவது ஆண்டவர் இது மூலமாக நமக்கு முதலாவது எதை சொல்லுகிறான்னு சொன்னால், பலத்தை கொடுக்கிறார். ஸோ as we see, some of us maybe இன்றைக்கு ஒரு வேளை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கலாம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் இன்றைக்கு ஒரு வேளை வீக் ஆகி கொண்டு இருக்கலாம். ஒரு வாலிபரை எடுத்துக்கொண்டால் 20 வயசில் நல்ல மசில்ஸ் இருக்கும். கொஞ்சம் வயசாக கொஞ்சம் ஃபேமிலி பேக்கெலாம் வந்துடும், தொப்பெல்லாம் வந்துடும். அதுக்கு பிற்பாட கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா கையிலெல்லாம் மசில்லாம் போயிடும். ஐ எம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப். ஸோ அந்த காலத்தில் எவ்வளோ வெயிட் எடுத்தோமோ இந்த காலத்தில் எடுக்க முடியாது. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் as we grow, keep growing, சில நாட்களில் நம்முடைய மசில்ஸ், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் அது போல தான், அதை எக்ஸசைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலைன்னா எவ்விதமாக நம்முடைய ஃபிசிக்கல் மசில்ஸில் ஒரு கேப் வந்துடுதோ, ஒரு நிறைய வெயிட் தூக்க முடியாமல் ஆகிறதோ, அதே போல் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இந்த ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அது பலத்தில், நம்முடைய பலத்தில் இல்லை, ஆண்டவருடைய பலத்தின் மேலே சார்ந்திருப்பேன். ஸோ த ப்ராமிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் எப்படின்னா, முதல்ல recognize the areas that we are struggling alone. சில நேரத்தில் நம்ம தனிமையில் we are struggling in our loneliness. தனிமையில் யாருக்குமே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளோடு நம்ம
ஒருவேளை வேதனைக்கு இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவரை இன்னைக்கு அழைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை இந்த இடத்துல எனக்கு அசிஸ்டன்ஸ் வேணும். இட் மைட் பி எ வெரி சீக்ரெட் திங். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாத சில காரியங்கள் இருக்கலாம். அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ரெண்டாவது, allow God to help you in this area. அண்ட் தென் மூன்றாவது, அவர் மேல் விசுவாசம் வைங்க. இந்த 3 காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்படணும். ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தில் அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், the righteous hand, God assurance that he will uphold Judah with his righteous hand. அப்போது யோவேலுக்கும் ஐசாயா 41க்கும் இருக்கிற கனெக்ஷன் சொன்னால் ரெண்டுமே யூதா இருக்குது, யூதா குலத்துக்கு எழுதின ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அதில் பார்க்குற வேளையில் அவருடைய வலது கையை தாங்குவார் என்று, வலது கையினால் தாங்குவார் அப்படின்னு சொன்னால் இட் டாக்ஸ் அபவுட் த பவர், இட் டாக்ஸ் அபவுட் தி அத்தாரிட்டி. அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய எல்லா விதமான காரியத்தையும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர் நம்மளை கையெடுத்து கையை நீட்டி நம்மளை தூக்குவராக இருப்பார். ஆமென். யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இடது கையை வைத்து யாருமே தூக்க மாட்டோம், அன்லெஸ் யூ ஆர் லெஃப்டி. எப்போவுமே வலது கையை கொடுத்து தான் தூக்கும். தட் இஸ் வை இட் இஸ் ஆல்வேஸ் செட் அஸ் அ ரைட் ஹேண்ட். அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவானவர் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறார். ஹீ இஸ் த ரைட் ஹேண்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்தபடியாக யோவேல் 2வது அதிகாரம், that is the core of the sermon. யோவேல் 2வது அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும் யாராவது தமிழில் வாசிக்கலாம். ஜோயல் chapter 2 verses 12 to 17. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்டினியூ. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூடுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கு நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு, புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதேயிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த யோவேல் புத்தகத்தை பற்றி தெரியும். நமக்கு 1வது அதிகாரத்திலேருந்து யோவேல் புத்தகத்தை பார்க்குற வேளையில் செவி கொடுத்து கேளுங்க. 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுது, செவி கொடுத்து கேளுங்கள். ஆல் தோஸ் ஹூ ஆர் இன் திஸ் பிளேஸ் டெல் யுவர் சில்ட்ரன், டெல் யுவர். ஒருத்தராக வந்து சொல்லுகிறார், வெட்டிக்கிளி பச்சை கிளி, அப்படி ஒரு அடமொழி உண்டு. யாருக்காவது தெரியுமா அந்த அடமொழி? பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசக்கொட்டை கிளி, அப்படி நிறைய வருது. தேர் ஆர் லோக்கஸ்ட், ஹாப்பிங் லோக்கஸ்ட், டிஸ்ட்ராயிங் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அதில் வருகிறத பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் வந்து தீங்கு, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அரித்து கொண்டு இருக்கலாம். மேபி அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், மேபி அவர் பர்சனல் லைஃபாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த காரியத்தினால
நம்ம வேதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம், நிந்தனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கலாம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், யோவேல் 2வது அதிகாரத்தில் இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், we are called to come into a time of fasting. அநேக நேரத்தில் நம்முடைய ஃபாஸ்டிங்னு சொல்லுகிற வேளையில் we don't really take it up. ஸோ இந்த முறையில் நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குழந்தைங்களுக்காக, உங்களுடைய ஃபேமிலிக்காக, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களுக்கு எதை பேசி கொண்டிருக்கிறாரோ அதில் இன்னும் ஆழமாக போவதற்கு, there is some times in our life நம்ம we need to go a step ahead, ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்மை ஆண்டவர் கொண்டு போவதுக்கு விரும்புவார். அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். பார்க்குறோம் நம்ம தானியேலுடைய உபவாசம் 21 நாட்கள் உபவாசத்துக்கு பிற்பாடாக தேவதூதன் அவருக்கு சொல்லுகிறான், நான் முதல் நாளே உனக்கு ஆன்சர் அனுப்பிட்டேன், ஆனால் உனக்கு சேர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறான். எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், she did not have a direction, ஆனால் 3வது நாள் தெளிவாக அவருக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம், நம்ம இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நிந்தனைகள், இன்றைக்கு வாழ்க்கையில் எவ்விதமாக சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியங்களை we might be thinking we can only operate in this level. அந்த உபவாசம் செய்து நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிற வேளையில் God will just lift us into the next level. அடுத்த லெவலில் கொண்டு போய், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து கீழே பார்க்குற வேளையில் மேலேருந்து பார்க்கும்போது the view is very different than when we see here. ஒரு டிராஃபிக் ஜாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், when we look from a top or நிறைய பேர் இந்த சேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கார் சேஸு, திடீர்னு கார் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுச்சா உடனே ஹெலிகாப்டர் வந்துடும். ஹெலிகாப்டர் they start chasing. ஸோ ஹெலிகாப்டர் பார்க்குற வேளையில் it is easy for them to spot எங்கே இருக்குது. அதை போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொஞ்சம் கூட ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேணும்னு சொன்னால், this is the season. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், this is the season for us to move on. அதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ரிப்பெண்டன்ஸ், ரிடம்ஷன் அண்ட் ஹோப். அப்போது மனம் திரும்புகிறது, அது மூலமாக நம்மளை மீட்டு கொண்டு வருவது. 3வது நம்பிக்கையும் விசுவாசமும் கொடுப்பது, நம்பிக்கை கொடுப்பதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சீசனில் நடக்கணும். The first thing is about repentance, மனம் திரும்புதல். அப்படி என்று சொல்லுகிற வேளையில் the call for a genuine repentance. அப்போ genuine repentance என்று சொல்லுகிற வேளையில் ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம 20வது அதிகாரம் 5லேருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். It is something that we all know. Did he not say he is my sister அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாசிக்கலாம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் கதையெல்லாம் தெரியும். ஆபிரகாம் அண்ட் சாரா. ஸோ then Abraham says she is my sister. அதனால இந்த conversation is happening. ஸோ இதை வைத்து பார்க்குற வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலையும் what are we being genuine? அந்த உத்தமம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் genuine என்று சொல்லலாம். அப்போ are we genuine in our way to look at it? அப்போ ஆண்டவர் நம்மோட கூட அழைக்கிற ஒரு மனம் திரும்புதலோட அழைப்பு என்னன்னு சொன்னால், உத்தம இருதயத்தோடு. God invites அந்த இடத்துல யூதவரை அவர்கள் ஆண்டவர் அழைக்கிறதுக்கு உத்தம இருதயத்தோடு அழைக்கிறார். அடுத்தபடியாக யோவேலில் நம்ம பார்த்தோம், heartfelt and genuine repentance does not come by outward appearance. We can fast, we can continue to do அநேக காரியங்களை செய்ய முடியும்.
ஆனால் நம்முடைய இருதயத்தில் நம்ம சில காரியங்களை வைத்துக்கொண்டே இருப்போம்னு சொன்னால், சில இருதயத்தில் நம்ம மனசில் சில காரியங்களை வைத்துக்கொண்டே இருப்போம்னு சொன்னால், then we are not really opening our hearts to God. Amen. இந்த நாட்கள் அதுக்காக தான் இருக்குது. இட் இஸ் சீசன் ஃபார் us to release நமக்குள்ளாக இருக்கிற சில விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே, these are my real genuine feelings, these are my genuine problems, என்னுடைய உண்மையான ப்ராப்ளம்ஸ் இதுதான், எனக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியல. ஒரு சின்சியர் ஹார்ட்டோட, ஒரு உண்மையான இருதயத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம்னு சொன்னால், that is the true repentance that God is expecting out of us. ஒரு உண்மையான இருதயம். இன்றைக்கிலிருந்து 40 நாள், if we can do 47 days from today exactly, that's why we said நம்முடைய fasting we will do continuous. நார்மலாக Sundays are not included, Sundays வந்து இன்க்ளூட் பண்ணப்படாது. ஆகையால் 47 நாட்கள் வரும். அது இல்லாமல் 40 நாட்கள் ஃப்ரம் த டே ஆஃப் மார்ச் 10ஆம் தேதி, தட் இஸ் அவர் 10th of March, அன்று முதல் கண்டினியூஸாக there's a fasting. ஸோ இன்றைக்குலேருந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கனாலும் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபாஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா 7 days. அப்போ உண்மையான இருதயத்தோடு இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும். லார்ட், வாட் எவர் வி ஆர், என்ன விதமான சேலஞ்சஸும் இருக்கலாம். யூ மைட் பி ஹேவிங் சேலஞ்சஸ் இன் யுவர் லைஃப். ஃபேமிலிக்குள்ளாக ப்ராப்ளம் இருக்கலாம். யூ மைட் பி ஹேவிங் ப்ராப்ளம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம் இருக்கலாம். உங்கள் கலீக்ஸோட ப்ராப்ளம் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி, ஊரில் இருக்கிற ஃபேமிலி, தூரத்தில் இருக்கிற ஃபேமிலியோட ப்ராப்ளம் இருக்கலாம். மேபி யூ ஆல்சோ மைட் பி ஹேவிங் ப்ராப்ளம்ஸ் வித்தின் பீப்புள் இன் த சேம் ஃபெய்த். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கிறதோ அதை எடுத்து போய் ஆண்டவருடைய கரத்தில் வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே, திஸ் இஸ் மை ப்ராப்ளம் காட். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். ஐசாயால் ஆண்டவர் சொன்னோன்னமாக பயப்படாதே தீகாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வழி நடத்தக்கூடும். ஸோ காட் கேன் ரியலி பிரிங் அவுட் அ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப் வென் வி ரியலி ரிப்பெண்ட் இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய இருதயத்தை நம்ம ஓப்பன் பண்ணுகிற வேளையில், நாட் தி அவுட்டர். அப்போது யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் வி நோ தி வேர் த சாக் கிளாத், அதை எடுத்து அதை எப்போல்லாம் வருகிறாங்களோ, யோசுவா புஸ்தகத்தில் பார்க்குறோம், அதுக்கு பிற்பாடு எசேக்கியா ராஜா புஸ்தகத்தில் பார்க்குறோம், நினிவே பட்டணத்தில் அவங்க மனம் திரும்புகிறாங்க. தே டியர் த சாக் கிளாத், சாம்பலை பூசி தே கம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் சிட் தேர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இப்படிலாம் செய்யலாம், பட் அதெல்லாம் செய்வதற்கு முன்பு உன்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் யுவர் ஹார்ட் டுடே? உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக எப்படி இருக்கிறது? சர்ச் யுவர் ஹார்ட். ஸோ லுக் ஃபார் சம்திங் ஜென்யூன் இன் யுவர் லைஃப் டுடே. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்படுகிறது, ஸோ இட் மே பி so that you may approve what is excellent and so be pure, blameless for the day of the Christ. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகியும். கண்டினியூ, அடுத்த வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். To be pure and blameless for the day of the Lord. அப்போ அதுதான் நம்முடைய the end goal என்று சொல்லி பார்க்கலாம். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், let us start with the end in mind. கடைசியாக முடிவில் என்ன கிடைக்கும்? நம்ம இப்போ ஒரு கடைக்கு போனாலும் we say at the end of it எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க, அப்படிதான் நமக்கு. ஸோ த எண்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்வேஸ் மேட்டர் டு அஸ். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் த எண்ட் when Jesus comes, are we being blameless? Are we being pure? Are we being spotless? சங்கீதம் 25வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். உத்தமம் ஒருமிசை கூட, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. So this is the prayer. இன்றைக்கு நம்மளும் அந்த ஜெபத்தை தான் செய்யணும். ஆண்டவரே, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. எனக்கு எவ்வளவுத்துக்கு ஆண்டவரே நான் என்னை நேர்மையாக இருக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு நான் நேர்மையாக இருந்து என்னை நான் காத்துக்கொள்ள போகிறேன். உத்தமா, let me be upright. Let me be not somebody who
has a double tongue or double ways of doing things. ரெண்டு வழி இல்லை, ரெண்டு partial-ஆக இல்லை. But let me be the same. I am like this, I am like this, I am like this. அப்படின்னு சொல்லி உத்தமும் நேர்மையமாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். Then he says, நான் அதை let me persevere or let me preserve this. So for I wait for you. அன்று உமக்காக காத்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அதற்கு இன்னொரு கோல் என்று பார்க்கிற வேளையில் 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிகாஸ் காட் இஸ் ஹோலி, ஹீ இஸ் ஹோலி, லெட் அஸ் ஆல்சோ பி ஹோலி. அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தராக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம், அது வாசிக்க வேண்டாம். we all know, repent therefore, turn again that your sins may be blotted out. உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு டேர்ன் அரவுண்ட். அப்போ அதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன செய்தீங்கன்றது ஆண்டவருக்கு அவருடைய பிரச்சனத்தில் கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கிலிருந்து நீங்கள் உத்தமும் நீதியுமாக. ஸோ தட் இஸ் த ரிப்பெண்டன்ஸ் தட் காட் இஸ் ஆஸ்கிங் அஸ். உள்ளான இருதயத்தில் ஒரு மனமாற்றம் வரணும்னு சொன்னால், let our integrity, let our heartfelt thoughts, let our heartfelt feelings, let our heartfelt, நம்முடைய உள்ளான இருதயத்தில் எது இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம். when we talk about that, when we share about that, when we release that into God, நம்முடைய இருதயத்தில் ஒரு பாரம் அப்படியே குறைவதை நாம் உணர முடியும். அடுத்தபடியாக எப்படி இது நடக்க போகுது, எப்படியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லுகிற வேளையில் கொலோசியர் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை முதலாக வாசிக்கலாம். Colossians chapter 2 verse 9 onwards. ஸோ முதலாவது நம்ம மனம் திரும்புதலை பார்த்தோம். மனம் திரும்புதல், இட் இஸ் அபவுட் கம்மிங் டு காட். இட் இஸ் நம்முடைய ஒரு மனம் திரும்புதலாக இருக்கு. இட் இஸ் அன் ஆக்ஷன் ஃப்ரம் அவர் எண்ட். அப்போது ரெண்டாவது, அதன் மூலமாக எதனால் இது நடக்கக்கூடும் அப்படி என்று பார்க்கிறவர்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதில் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம். Therefore God's highly exalted him. Sorry, Philippians. வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் கொலோசியர் 2வது அதிகாரம் 1. For in him, correct. For in him the whole fullness of deity dwells bodily. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. the fullness of the fullness. அப்போ இந்த நம்முடைய a part of our theme is also to become coming into the fullness. இன்றைக்குள்ள வசனம், மார்னிங் உள்ள வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் it talks about the wholeness or fullness என்று பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லாமே அடக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் இன் ஹிம் தட் இஸ் த ஃபுல்னஸ். அப்போ இன்றைக்கு நம்முடைய எந்த விதமான காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால், இட் இஸ் ஆல்ரெடி இன் கிரைஸ்ட், இன் த டைட்டி ஆஃப் கிரைஸ்ட். வாசிக்கலாம் தொடர்ந்து. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அப்போ அவருக்குள் நம்ம என்னதாகிறோம்? we are completely within him. He is the fullness of the Christ incarnate. அவருக்குள் நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோம். கண்டினியூ. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், நீங்கள் பாவ சரீரத்தை ஆல்ரெடி களைந்து விட்டீர்கள். அப்போ இதை நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். we are no longer living like the world. பாவ சரீரத்தின் பிரகாரமாகவோ
இயேசுவை அறியாத நாட்களில் நம்ம எவ்விதமாக இருந்தோமோ அவ்விதமாக அல்ல. இன்றைக்கு ஆண்டவரை குறித்த அறிவும் ஆண்டவரை குறித்த ஞானமும் ஆண்டவருக்குள்ளாக எல்லாம் பூர்ணமாக இருக்கிறது. அப்போ அதுக்குள்ளாக நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்து we are circumcised with Christ, அவருக்குள்ளாக விருத்த சேதனம் பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் a very physical ஒரு இது. அப்போ வெளிப்படையான ஒரு காரியத்தை செய்து. ஆனால் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிற்பாடு நம்முடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல we have already circumcised our hearts, நம்முடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவருக்காக நம்ம கொடுத்திருக்கிறோம் என்பது இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு மறுபடியுமாக சொல்லுகிறத பார்க்கிறோம். கண்டினியூ. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதுக்கு பிற்பாடாக சொல்லுகிறார் ஞானஸ்நானத்தினாலேயும் அவருக்குள்ளாக அடக்கப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட நாம் எழுந்தும் இருக்கிறோம் என்று சொல்லியும் எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலே இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு விசுவாச அறிக்கையாக நம்ம செய்து கொள்ள வேண்டும். This is a very strong passage. அண்ட் இந்த இடத்துல நம்ம சில காரியங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, அவருக்குள்ளாக நாம் முழுமையை அடைகிறோம். we are entitled or we are called to be in the fullness of Christ. அவருக்குள்ளாக எல்லாமே அடங்கி இருக்கிறது. So when we are circumcised, நம்முடைய இருதயங்களை விருத்த சேதனம் செய்கிற வேளையில் அவருக்குள்ளாக அவருடைய மரணத்திலும் நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறபடியால் அவருடைய மரணத்திலும் அவர் உயிர்த்தெழுந்தே நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் we are become partakers of that என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அதன் மூலமாக ஆண்டவர் எல்லா விதமான நம்முடைய தலையெழுத்து whatever has been written on us, சத்ருவான நீ இதுதான் செய்ய முடியும், உனக்கு இப்படி தான் செய்ய முடியும் என்று சொல்லி சத்ருவான் உங்களோட வாழ்க்கையில் சில கையெழுத்துக்களை போட வைத்திருப்பான். சில கையெழுத்துக்களை நீங்கள் போட்டிருப்பீங்க, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு என்று சொல்லி இருக்கிற காரியங்களை இன்றைக்கு அந்த கையெழுத்துக்களை மாற்றி போட்டு இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணி ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க வைக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். Amen. So that is the power of the cross. அப்போ இந்த சிலுவையில் அவ்வளோ ஒரு மகிமை மட்டும் அல்ல, அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. So we need to understand the power of the cross. இந்த 40 நாட்களில் it is not just coming into the repentance, ஒரு மனம் திரும்புதல் மட்டும் வரதில்லை, சிலுவையின் வல்லமை என்ன என்று நாம் பார்க்கணும். அதான் ஐசாயா 41வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ என்று சொல்லுகிற வேளையில் இந்த வசனம் உங்களுக்குள்ளாக பலப்படத்தக்கதாக. Philippians 1 யோவான், sorry, you don't have to refer this. 1 யோவான் 1வது, this for reference only, no need to read. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் it talks about the fullness of Christ. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8 பார்க்கிற வேளையில் அவருடைய டிவைன் நேச்சர், அவர் எவ்விதமாக இருக்கிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியரில் நம்ம பார்த்தோம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி. எபேசியர் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு பழைய விதமான எல்லா விதமான லாஸ், த மோசவுடைய லா எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவரே எல்லாமாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பார்க்கிற வேளையில் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம்.
ஸோ இந்த கொலோசியன்ஸ் 2வது அதிகாரம் 9-15 வரைக்கும் பார்க்குற வேளையில் வாட் இஸ் தட் காட் இஸ் காலிங் அஸ் இன்டு, ஆண்டவர் நம்மளை எதற்காக என்ன செய்வதற்கு என்று அழைக்கிறான்னு சொன்னால், நாட் ஜஸ்ட் ரிப்பென்ட் இன் யோர் சின்ஸ், நம்முடைய பாவத்தில் மட்டும் ரிப்பென்ட் பண்ணுகிறதல்ல, அதுக்கு அடுத்தபடியாக அவர் எவ்விதமாக எவ்விதமாக நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is the passage that we have for today, which is Joel chapter 2, 12-17. A heart of repentance, முதலாவது. இரண்டாவது, the heart that understands the redemption. ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை மீட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவர் எவ்விதமாக நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார், அதனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நம்ம இன்றைக்கு செயல்பட போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற வேளையில், acknowledge that your ways, the way is wrong and God's way is right. ஆண்டவருடைய வழிகள் தெளிவாக இருக்கிறது. It's a complete change in your view. நீங்கள் ஒரு வியூவில் ஒரு காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபித்து அதை பார்க்குற வேளையில் அந்த வியூ will change. The view that you see into different perspectives, அதை ஆண்டவர் மாற்றுவார். அந்த மாற்றுகிற வேளையில் the repentance is linked to forgiveness and you will experience a spiritual renewal. அப்போது எந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு இருக்கிறது, எந்த இடத்துல ஒரு மன்னிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு ரினியூவல் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அண்ட் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது லென்டேஸில் மட்டும் இல்லை, மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டும். வி ஹேவ் டு, நம்ம அறிக்கையிடுவோம். அதனால தான் நம்ம ஒரு நாளிலும் whenever we come to the church, சபையில் வருகிற வேளையை நம்ம சொல்லுகிறோம், let us give our hearts to Jesus. ஆண்டவரத்தில் மனம் திரும்பி ஒரு காரியத்தை செய்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். And repentance will lead into a relationship with God. ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். And lastly, how does renewal happen என்று பார்க்கிற வேளையில் renewal of the spirit. 2 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 16வது வசனம், 4வது அதிகாரம் 16வது வசனம். ஸோ ரினியூவல் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்கிறது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஒரு நாளில் நம்ம ஜெபிச்ச உடனே அப்படி ரினியூ ஆகிடுவோமா. சம்டைம்ஸ் நம்ம சில காரியங்களை நம்மளுடைய இருதயத்தில் ஊற போட்டு ஆற போட்டு அது நல்ல விதைத்து நல்ல செடி கொடியெலாம் வளர்றது வரைக்கும் நம்ம விட்டுருவோம். ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் த பிட்டர் ரூட்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி அந்த கசப்பான வேர்களை நம்ம ஊன்றி எடுக்கணும்னு சொன்னால் we need to go through a process of அதை ஊற போடுறது தேவ வசனத்தில் ஊற போடுகிற வேளையில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிட்டர் ரூட்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே எடுத்து மாற்றி போடுவார். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? do not lose heart. பக்கத்தில் பஸ்ஸுக்கு சொல்லுங்கள், தமிழில் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. சோர்ந்து போகாதீங்க. ரெண்டாவது, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், புறந்தானது நம்ம வயசாகிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம சில வேளை நினைக்கலாம், ஐயோ எனக்கு இன்னைக்கு போகிறது மாதிரி, as I said in the beginning, அன்னைக்கு தூக்குன மாதிரி வெயிட் இன்னைக்கு தூக்க முடியாது. If I was carrying 40 kg, I can only carry 25 kg today. As we grow older, நம்முடைய physical strength, physical valor எல்லாமே கொஞ்சம் குறைந்து கொண்டு இருக்கும். ஆனால் as we grow in Christ, நம்முடைய உள்ளான மனிதன் பலப்பட்டு கொண்டே இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உள்ளான மனிதன் பலப்படுகிறான்னு சொன்னால் நம்ம பேசுகிற ஒரு காரியத்திலையும் ஆண்டவருடைய ஐக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பேசுகிற ஒரு வார்த்தைகளிலும் ஆண்டவருடைய ஐக்கியத்தை அறிந்து கொள்ள முடியும். சொல்லுகிற ஒரு ஏரியாஸ்லையும், நம்ம சிந்திக்கிற ஒரு ஏரியாஸ்லையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஒரு ஏரியாஸ்லையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஒரு ஏரியாஸில் எதற்காக இதை செய்யணும், எப்படியாக இதை செய்யணும் என்று சொல்லி அந்த ஊற போட்டு நம்ம அதை செய்வோம்னு சொன்னால் that can be a greater work in the hands of God. Just want to give this analogy. அவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. Those who are from Kerala and Nagarkoil and some part of Coimbatore, you might know, coconut leaves, தேங்காயோடைய லீவ்ஸை அதுதான் கூரைக்கு போடுவாங்க. தேட்ச் ரூஃப்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். அதுக்கு தான் ரூஃப் போடுவாங்க.
எக்ஸ்கியூஸ். அப்போ அந்த ரூஃப் போடுகிறதுக்கு முதலாவது வாட் தே டூ, அதை எடுத்து வெட்டி அதை வந்து தண்ணியில் போட்டுருவாங்க. தே புட் இட் இன் டு த வாட்டர் ஃபார் சம் டைம். நல்லா சோக் ஆகி, நல்லா சோக் ஆனதுக்கு அப்புறமாக அதை எடுத்து தே டூ அ பேட்டர்ன், அந்த இது பண்ணுவாங்க, கிராஸாக செஞ்சு தென் அதை வந்து ரூஃபுக்கு மேலே போட்டு அடுக்கி வைக்கும்போது த வாட்டர் டசன்ட் கம் இன். ஆமென். அதே இது ஊற போடாமல் வைத்தாங்கன்னா அது உடஞ்சி போகும். சேம் வே இன் ஆர் ஹார்ட்ஸ் ஆல்சோ. இன்றைக்கு நம்ம சில காரியங்கள் ஊற போட்டு ஆற போட்டு ஆண்டவரத்தில் எடுத்து கொண்டு போய் வைக்கிற வேளையில் God can look at it and say, change your perspective. உங்களை நீங்கள் எவ்விதமாக சிந்தித்து கொண்டு இருக்கீங்களோ அதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். எவ்விதமாக பேசி கொண்டு இருக்கிறீங்களோ அதை மாற்றி பாருங்கள். எவ்விதமாக சில காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை கொஞ்சம் மாற்றி செய்து பாருங்கள் என்று சொல்லி God can help you. Amen. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 40 நாட்கள் டேக் சம் டைம் ஆஃப் ஃப்ரம் எது செய்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் பேசிவாக இருந்து. நார்மலி திஸ் சீசன் இஸ் அ வெரி பேசிவ் சீசன். ஏன்னு சொன்னால் இட்ஸ் அ பேஷன் சீசன்னு சொல்லுவோம், ஒரு பேசிவ் சீசன். ஏன்னா our focus is to renew ourselves. நம்மளை ஒரு விஷயம் கூட மறுபடியுமாக ரினியூ பண்ணுவதற்கென்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ சில காரியங்கள் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ், தேவையில்லாத எல்லா இடத்தையும் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி, மேபி இட் கேன் பி யூடியூப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ஆர் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ், எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன் ரிப்பெண்டன்ஸ், ரினியூவல் அண்ட் ரெஸ்டோரேஷன், ஆர் ரிடெம்ஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன். ரினியூவல் நடக்கணும்னா நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் டூ நாட் லூஸ் யர் ஹார்ட். தமிழில் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாம் can we all say நாங்கள் சோர்ந்து போவதில்லை. Amen. Continue next. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷனானது வயதாகி கொண்டிருக்கலாம். Amen. ஆனால் உள்ளான மனுஷனானது, let's say உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட போகிறது. Amen. For the next 40 days, இந்த நாட்கள் 46 days or 47 days, if you have started fasting today, you can continue to fast. இது வரைக்கும் ஃபாஸ்டிங் தொடங்கலைன்னு சொன்னால் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். 10ஆம் தேதியிலேருந்து I share my testimony. last 7 days ஃபாஸ்ட் பண்ணோம். It was after 3 years I had fasted. ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது I had a gastric problem, major problem. ஸ்டேஜ்லேருந்து I had to step down. கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் மறுபடியும் ஸ்டேஜில் வர வேண்டியது இன் அனதர் பிளேஸ். ஆகையால் ஃபாஸ்டிங் எப்போ பண்ணுவேன்னு சொன்னால் அந்த நாளில் பண்ணாமல் அதுக்கு முன்பதாக ஷார்ட் ஃபாஸ்டிங்கை பண்ணிட்டு இருந்தேன். பட் திஸ் டைம் ஐ டிசைடட் 7 days let me go for a full fast no matter what. Amen. கர்த்தர் அது ஃபாஸ்டிங்க்கு கிருபை சார். ஸோ ஐம் ஆல்சோ பிலீவிங் இந்த நாட்களில் ஐ கேன் ஆல்சோ கோ ஃபார் அ லாங்கர் டே. ஒருவேளை உங்களுக்கு ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு சேலஞ்சாக இருந்துச்சுன்னு சொன்னால் I ask you to break and take it as a challenge and break it. Amen. கர்த்தர் வெற்றி சிறந்தான்னு சொன்னால் உங்களாலையும் வெற்றி சிறக்க முடியும். ஃபாஸ்டிங்கில் வெற்றி சிறக்கிறதுக்காக சொல்ல, பட் when we fast and pray, நம்ம உபவாசித்து ஜெபிக்கிற வேளையில், for some of you you have some physical challenges, கண்டிப்பாக கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும், you will feel dizzy இல்லைன்னு சொன்னால், see what you can do. As I said, நம்ம ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் வாசிச்சோம்னா, it is the intention of our heart. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவர் அறிந்திருக்க, இருதயத்தின் காரியங்களை அறிந்திருக்கிறார். the integrity of our heart matters to God. அதுவே முக்கியமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் செய்கிற வேளையில் யோவேலுக்கு ஆண்டவர் கடைசியாக, this is my last point and we'll close and then go into communion. I request the musicians to come forward. Promise of restoration. அப்போ யோவேலுக்கு சொல்லுகிறாருன்னு சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி இதெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால், God says, I promise you, I will restore you. அதை வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். God says, I will repay you whatever you have lost. I will repay you whatever you have given away. ஆனால் என்ன செய்யணும்னா, நீங்கள் மனம் திரும்பணும். We need to come closer to God.
அதில் பார்க்குற வேலை, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஃபிசிக்கல், இட் இஸ் அபவுட் த கிரெயின்ஸ், இட் இஸ் அபவுட் வாட் காட் கேன் டூ இன் அவர் லைஃப். மை கிரேட் ஆர்மி ஐ ஹவ் சென்ட் அமங் யூ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கவலை இல்லை. இன்றைக்கு இருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஐ நோ திஸ் இஸ் த ப்ராமிஸ். அப்போ யோவேலுக்கு அதை செய்வதற்கு ஆண்டவரால் கூடும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கு கூடும். Amen. Only you might have lost your spiritual life for a few months, few days, few years. Ask God, ஆண்டவரே அதை ரினியூ பண்ணணும் மறுபடியுமாக. நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல், அதன் மூலமாக உங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப்பில், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு மாற்றத்தை காண முடியும். God can make things change in your life even before you believe it is happening. அப்போ இன்றைக்கு the promise of Joel is promise is that he gives you hope, a hope of restoration. அது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், நம்ம ஆண்டவர்கிட்ட மறுபடியுமாக கொண்டு வருகிற வேளையில், மறுபடியும் அவரிடத்தில் வருகிற வேளையில், and when we come to God, we look at God. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். கொலோசியன் 2வது அதிகாரத்தை சொன்னோம் நம்ம, ஆண்டவரே who are you என்று சொல்லி நாம் பார்க்கிற வேளையில், he is the almighty God. அவருக்குள்ளாக எல்லாம் முழுமையாக இருக்கிறது. the hope is in him. அவருக்குள்ளாக விசுவாசம், நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Let us search our heart, take a commitment and say, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.